இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் டெல்லியில் உள்ள பாரத பிரதமர் அலுவலகத்திற்கு நேற்று முன்தினம் இரவு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனால் மத்திய புலனாய்வு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து அவர்கள் விசாரணை நடத்திய போது நாகப்பட்டினத்திலிருந்து வெடிகுண்டு மிரட்டலுக்கான செல்போன் அழைப்பு வந்தது தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் செயல்பட்டு வரும் மத்திய உளவு பிரிவு மூலம் உள்ளூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். நாகப்பட்டினத்தில் எங்கிருந்து பிரதமர் அலுவலகத்தில் செல்போன் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது, பேசியது யார், அவரது முகவரி என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தினர். அதில் பிரதமர் அலுவலகத்திற்கு செல்போன் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் ராமநாயகம் குளம் தெருவை சேர்ந்த கணேசன் குமார், வயது 33 என்பது தெரிய வந்தது. இதை அடுத்து கணேசன் குமாரை போலீசார் நேற்று கைது செய்தனர். வெளிப்பாளையம் போலீசார் நிலையத்துக்கு அழைத்து வந்து அவர் அங்கு நடத்திய விசாரணையில் கணேசன் குமார் மது பழக்கத்திற்கு அடிமையாகி மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவரது மனைவி குழந்தைகளுடன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்றதாகவும் தெரிய வந்தது. இதனால் அவர் தனியாக வசித்து வந்ததும் தெரிய வந்தது. மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்கான கணேசன் குமார் சிகிச்சை எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் அவர் எதற்காக பிரதமர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் என்பது தொடர்பான போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் நிலவி வரும் சூழ்நிலையில் நாகப்பட்டினத்திலிருந்து பிரதமர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளுக்காக நாகையிலிருந்து எஸ். செய்யது நிஜாமுகை.